ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 68. ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2025லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4 நாளாக வீடியோ போடாததுக்கு ஐம் வெரி சாரி ஃபார் தட். கொஞ்சம் வேலையாக இருந்தனால எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நவ் ஐம் கண்டினியூவிங் இட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் ஏதோ ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 3த்துலையுமே எல் வந்திருக்குல்ல. அப்போ எல்லுக்கு அப்புறம் எம் வருது, எல்லுக்கு முன்னாடி பி இருக்குது. ஓகேங்களா? அண்டு பிக்கு ஒரு கேப் இருக்குது, அதுக்கப்புறம் டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பில் எந்த லெட்டர் வரும்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பேட்டர்னாக இருக்க முடியும். ஓகேங்களா? அண்டு ஜியும் கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி இட். எம்முக்கு அப்புறம் திருப்பி டி ஜி போட்டோட இங்கே ஜி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இந்த மாதிரி பேட்டர்ன் தான்ப்பா எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கணும். ஸோ இப்போ இங்கே எல் இருக்கா? எல்லுக்கு முன்னாடி என்ன 2 லெட்டர் இருக்குன்னு பாருங்கள். ஜிபி இருக்கா? அப்போ ஜிபியில் ஸ்டார்ட் ஆகணும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்குது, பட் ஸ்டில் செக் இட். அப்புறம் எம்முக்கு அப்புறம் அகெயின் ஒரு டி இருக்குது. ஓகே ஃபைன். தென் எம்முக்கு அப்புறம் டி, அதுக்கப்புறம் ஜிக்கு அப்புறம் ஒரு பி இருக்குது. ஓகே. தென் எல்லுக்கு அப்புறம் ஒரு எம் இருக்குது. அண்டு டிக்கு அப்புறம் ஒரு ஜி, அண்ட் எல்லுக்கு அப்புறம் எம். ஸோ நான் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷின் போயிடலாம். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அகரவரிசைப்படி தலைகீழாக மாற்றினால், தலைகீழா இல்லை, ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனை எழுத்துக்களின் இடங்கள் மாறாமல் இருக்கும், நிலை மாறாமல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டியை எழுதிக்கிட்டு தென் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அப்போனா ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பாருங்கள். ஒயில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? ஒய்க்கு அப்புறம் டி கொடுத்துருக்காங்க. ஸோ டீயே டபுள் டைம் வருது. ஓகே ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன போடலாம்? டீக்கு அப்புறம் என்னு போடலாமா? ஸோ கண்டிப்பாக என்னு போடலாம். எண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ தான் போட்டோம்மா. ஸோ ஐயே 2 டைம் வந்திருக்கு. தென் டி இருக்குது. சாரி, அதுக்கு முன்னாடி இ வருதுல்ல. ஸோ இவ்வளோ தான்ப்பா. இதில் எத்தனை லெட்டர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என் மேட்ச் ஆகுது, ஐ மேட்ச் ஆகுது. வேறு எதனா மேட்ச் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 லெட்டர் தான் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான் இருக்க மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ தேர்டு கொஷின் பார்த்துருவோமா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒரு நியூ சிம்பிள் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்தது ரிப்பீட் ஆகலை. அது இல்லாமல் ஒவ்வொரு பொசிஷனாக மாறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே வந்திருக்கணும் இந்த கார்னரில். ஸோ 2 இமேஜ் தான் இருக்குது. அதுலேயும் பாருங்கள் பாக்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது. அதனால் இது வர சான்ஸ் இல்லை. இப்போ கண்டிப்பாக ஸ்டார் வந்திருக்கு தான் ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 4th கொஷின். ஸோ என்னப்பா பண்ணுறாங்க? டிவைடு இன்ட்டு இன்டர்சேஞ்சு ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்சு. ஓகே 69 அண்டு ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடுறோமா? ஓகே 2 இன்ட்டு 7 மைனஸ் 35 டிவைட் பை 7. ஸோ கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வருது. தென் இதில் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 14 வருது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டாவே நம்மளுக்கு என்னப்பா வருது? 9 வருதா? கரெக்டு. இந்த 9 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 78 வரணும். ஸோ 78 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4th ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ 5th கொஷின் பார்த்துருவோமா ஃபைட்டர்ஸ்? என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? சூப்பர். அதுக்கு லாஜிக் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஆகணும். இலேருந்து எஃப் வந்துருக்குப்பா, +1. ஓகேங்களா? தென் எஃப்லேருந்து சிக்கு -3 பண்ணுறாங்க. இது ஒரு லாஜிக். தென் எல்லேருந்து எம்முக்கு +1 தான். தென் எம்லேருந்து ஜேக்கு -3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓலேருந்து என்னுக்கு பாருங்கள் -1 பண்ணுறாங்க. இஸ் இட் ப்ரோ? யா, -1 தான். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மட்டுமா தான் இருக்க முடியும். பிகாஸ் எல்லாமே நம்ம +1 தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் சடனாக என்னடா -1 பண்ணுறாங்கன்னு நீங்கள் வச்சு பாருங்கள். பிகாஸ் ஓ வந்து நம்மளுக்கு 15ன்னு தெரியும், அண்ட் என் வந்து 14ன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக -1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் எஃப்லேருந்து ஜிக்கு +1 தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான்.
ஓகேப்பா. ஸோ நவ் ஐ சால்வ் த 6th கொஷின். 2, 4, 6, 7 ஆகியோர் ஒரு வட்ட மேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஓகேப்பா, 7 பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன், நோ ப்ராப்ளம். ஐ கேன் சால்வ் இட். யா, சால்வ் பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஜி வந்து பார்த்தீங்கன்னா பியின் உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு உடனடியாக இடதுபுறத்திலையா? ஓகே. இ வந்து பார்த்தீங்கன்னா ஜியின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். இ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்திருக்காராம். அதையும் போட்டாச்சு. தென் சி வந்து பார்த்தீங்கன்னா இயின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளாராம். ஓகே, அதையும் போட்டாச்சு. அண்ட் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா டியின் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். அண்ட் ஏயின் இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து டிக்கு வலதுபுறத்துலையா? டிக்கு வலதுபுறம்னா ஃபைட்டர்ஸ் இங்கே டி போடலாமா? டிக்கு வலதுபுறத்தில் எஃப் இருக்காராம். அதுமாரி ஏக்கு இடதுபுறத்தில் இருக்காரு. ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ பியின் வலதுபுறத்தில் டி வந்து பார்த்தீங்கன்னா பியின் வலதுபுறத்தில் உள்ள, அது கரெக்டாக இருக்குது. சியின் உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்குது? சிக்கு இமீடியட் லெஃப்டில் நம்மளுக்கு யார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏ தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? 7th கொஷின் பார்த்துருவோமா? ஃபைன். ஆறுலேருந்து எல் வந்திருக்கு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஆறுலேருந்து எல்லுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா -6 பண்ணுறாங்க. எல்லேருந்து எஃப்க்கும் -6 தான். ஸோ எஃப்லேருந்து -6 பண்ணால் என்னப்பா வரும் நம்மளுக்கு? ஃபைட்டர்ஸ் எஃப்லேருந்து -6 பண்ணுறோம் நம்ம. ஜெட்டு வருமா? நம்ம ரைட். ஸோ ஜெட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது? 4th ஆப்ஷனில் தான் இருக்கா? கண்டிப்பாக. ஸோ அப்படிலாம் இன்னொரு லெட்டர் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். கியூலேருந்து கே வந்திருக்கு. கியூ வந்து 17, கே வந்து 11, -6 தான். ஸோ கேலேருந்து இ வந்திருக்கு. அண்ட் இ வந்து 5ஆ? ஸோ 5லேருந்து நம்மளுக்கு -6 பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 5லேருந்து -6 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? ஒய் வரணுமா? நம்ம ரைட். ஸோ செகண்ட் லெட்டரும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ 8th கொஷின் வந்துடலாம்ப்பா. 2 என்ற எண் உள்ள பக்கத்துக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2க்கு ஆப்போசிட்டான ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். அண்டு கைஸ் 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? கண்டிப்பாக 6ஆக தான் இருக்க முடியும். ஏன்னா சொல்கிறேன்னா இடத்துல காமனாக 6 இருக்கா? 6, 4, 5, 6, 3, 1. ஸோ 1க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட் 3. ஸோ 6க்கு ஆப்போசிட்டாக தான் 2 இருக்க முடியும். ஸோ யூ மே கெட் இட் தட் திங். அண்டு என்ன சொல்கிறது, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. 9th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஷூ, ஜாக்கெட் அண்டு போ கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ், எதனா சம்மந்தம் இருக்கா இதில்? ஷூ, ஜாக்கெட், எனக்கு தெரிஞ்சு இது மூணுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. 10th கொஷின் பார்த்துருவோமா? டீக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஃபைன். ஸோ சென்ட்டில் தான் டீ இருக்குது. 6, 7, 3, 9 அண்டு 8, 9, 7, 6. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு 3 தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்போ டீக்கான கோடு 3ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. 11th கொஷின் பார்த்துருவோமா? ஸோ எத்தனை பேர்? 2, 4, 6, 7 பேர் ஒரு வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி பார்த்தவாறு அமர்ந்திருக்கிறார்கள். ஓகே 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 ஃபைன். 7 பேர்னு அவங்களே சொல்லியாச்சு. ஸோ 7 பேர் செட் பண்ணுற மாதிரி கொஷின் போட்டாச்சுப்பா. எம்மின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும் போது எம் மற்றும் எல்லுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். எம்முக்கு வலதுபுறத்துலேருந்து எண்ணும்போது எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒருத்தர் தானா? ஃபைன், போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், மட்டுமே அமர்ந்திருக்கிறார், அது போட்டாச்சு. தென் எல்லு மற்றும் ஐக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். எம்மு மற்றும் ஐக்கு, அப்போ இங்கே தான் ஐ போட்டாகணும். ஏன் அங்கே ஐ போகிறோன்னா ஆல்ரெடி இங்கே ரைட் சைடு எல்லு வந்துட்டார்ல, ஸோ அங்கே போகிறது சான்ஸே இல்லை. ஸோ எம்மு மற்றும் எல்லு மற்றும் ஐக்கா? சாரிப்பா, நான் தான் எம்முன்னு மாற்றி பார்த்துட்ருக்கேனா?
மை மிஸ்டேக். யா, எல் மற்றும் ஐக்கு அப்போனா ஐ இங்கே போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ எல் மற்றும் ஐக்கு இடையில் தான் ஒருவர் இருக்கார், அதுவும் போட்டாச்சு. தென் எம் மற்றும் ஹெச்சுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்போது இது வந்து ஹெச்சு. ஓகே, ஹெச்சோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்டு கே மற்றும் ஐக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. கே மற்றும் ஐக்கு இடையிலா? ஸோ ஐக்கும் கேக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்கன்னா, சின்ஸ் நம்மளுக்கு ஐக்கு என்ன சொல்கிறது, ரைட் சைடு பார்க்கும்போது ஆல்ரெடி எம் அங்கே வந்துட்டார். அப்போ ஐக்கு லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து கே போடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கே வந்து இங்கே போடலாம், கன்ஃபார்ம் தான். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருங்க பாருங்கள், ஜே மற்றும் ஹெச்சுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே இருக்கார். அப்போ இங்கே ஜே போட்டுக்கலாமா? ஓகே, சூப்பர். அப்போது ஜி தான் ரிமைனிங் இருக்கா? ஸோ இதுதான் ஜி. ஓகே, ஜியின் உடனடியாக வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உரிய யார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஹெச்சும் எம்மு தான் பக்கத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 12th கொஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேத்துக்கு என்ன கோடு வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டூ த மேத் அப்படின்னு கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு மேத் இஸ் அ ஃபன். ஸோ ரெண்டுத்துலையுமே மேத் வந்துருக்கணும். ரெண்டுத்துல எந்த கோடு காமனாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணாலே யூ கெட் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இஎஃப் தான் மோஸ்ட்டாக காமனாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மேத்துக்கான கோடு இஎஃபாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள், நாட் நீட் டு வரி அபவுட் எனி திங் மச் மோர். ஓகேங்களா? ஸோ 11லேருந்து 19 வந்திருக்குப்பா. +8 பண்ணுறோமா? அப்போது இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கேயும் +8 தான், நெக்ஸ்ட்டும் +8 தான், அதுக்கப்புறம் +8 தான். ஸோ 43லேருந்து 8 ஆட் பண்ணுங்கப்பா. என்ன வருது? 51 தான் வரணும். நம்ம ரைட்? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. யா, நம்ம இப்போ 14th கொஷின் பார்த்துக்கலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள், ஜஸ்ட் மிரர் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் நம்மளுக்கு இப்படி வந்திருக்குல்ல, அது மிரர் இமேஜில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சைடு வந்துருக்கணும். அதில் 2 என்ன சொல்கிறது, டார்க்கடு சர்க்கிள் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் அதுதான் இருக்க மோஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான். நவ் ஐ சால்வ் த 15th கொஷின். ஸோ ஓலேருந்து கியூ வந்திருக்கு, +2 தான் பண்ணுறாங்க. அண்டு ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ண வேணாம், லீவ் இட். ஸோ லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், டீலேருந்து விக்கு +2 தான், அண்டு என்லேருந்து பிக்கு +2 தான். ஸோ நம்மளுக்கு கேள்வி என்ன? இ தான். ஸோ இலேருந்து +2 பண்ணால் ஜி வரணும். ஸோ இப்போ லாஸ்ட் லெட்டர் ஜி வரணும், ஃபைன். ஸோ செகண்ட் லாஸ்ட்டு பாருங்கள், யூலேருந்து டபிள்யூ +2 பண்ணுறாங்க. அப்போ சேம் எஃப்லேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 8 வரும், நத்திங் பட் ஹெச். ஸோ ஜிஹெச்சில் முடியணும். கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள், சால்வ் பண்ணுமா? ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு சி கொஷின். அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சி கொடுத்துட்டு மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் சிம்பிள் இஸ் வாட்? ஒய்ஃப். அப்போ சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு? டிக்கு. அப்போ டி வந்து மேலே இருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ட்டு சிம்பிள் இருக்குப்பா, பிரதர். ஸோ டி இஸ் த பிரதர் ஆஃப் இயா? யா, இ அது போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது, டாட்டர். ஸோ இ இஸ் த டாட்டர் ஆஃப் எஃப். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இஸ் வாட்? ஃபாதர். ஸோ எஃப் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. ஸோ அதையும் போட்டாச்சு, சூப்பர். ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு சி. சிக்கு வந்து எஃப்னு கேட்குறாங்க, நீங்களே பாருங்கள், ஹஸ்பண்டோட ஃபாதர். ஓகேங்களா? ஸோ ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. 17th பார்த்துருவோமா? யா, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், -2 பண்ணுறாங்க, கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் -4 பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு -6, நெக்ஸ்ட் என்னப்பா -8 தான் இருக்க முடியும். அப்போ 390 தானே இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. 18th பார்த்துருவோமா? ஓகே, ஃபைன். என்ன வைடஸ் பண்ணுறாங்க? ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மேலே அன்ஃபோல்ட் பண்ணால் இங்கே ஒரு சர்க்கிள் வரும். தென் அதுக்கப்புறம் சைடில் அன்ஃபோல்ட் பண்ணால் 4 சர்க்கிள் வரணும். ஸோ அப்படி வர மாதிரி தான் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18.
19 பார்த்துருவோமா? பிலேருந்து எல் வந்திருக்குப்பா. ஸோ பிலேருந்து எல்லுக்கு -4 பண்ணுறாங்க. கரெக்டு தான். அதே மாதிரி இலேருந்து ஏக்கு -4 தான். ஸோ எஃப்லேருந்து -4 பண்ணால் நமக்கு 2 வரணும். நத்திங் பட்டு பி. ஸோ கண்டிப்பாக ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கொஷின். இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபிட்டஸ் நீங்கள் 20க்கு 20 எடுத்திருந்தா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு ஈவன் குயிக்காகவே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சால்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட இது நம்ம 68வது ப்ராக்டிஸ் செட்டு ஃபார் ஜிடி ரீசனிங் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னால் முடிஞ்சாலும் கண்டினியூஸாக நானும் போட ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் க்ரோத் டுகெதர். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.